அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, படுக்கையில் படுத்துக்கொண்டே நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு குட்டி திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை எப்படியாவது இன்றைய இரவு வெறும் 19 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுவிட்டு நீங்கள் உறங்கி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விடயம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஏனென்றால் நம்முடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி நம்முடைய துஆவுக்கு தான் இருக்கின்றது, வேறு எதுவுக்கும் கிடையாது. நம்முடைய துஆவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கின்றது. அப்போது நம்முடைய துஆவை எப்படிப்பட்ட ஒரு துஆவாக மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. நாம் சாதாரணமாகவும் துஆ கேட்கலாம், மிகவும் ஒழுக்கமாகவும் துஆ கேட்கலாம். நமக்கு தேவையானது வேண்டுமென்று அழுது அடம் பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தும் கேட்கலாம். இன்னும் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது அடம் பிடித்து சின்ன பிள்ளைகள் போன்று ஆர்ப்பாட்டம் செய்து கேட்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் விரும்புகின்றான். ஏனென்றால் நம் தாயை விட 70 மடங்கு இரக்கம் கொண்டவன் எம்முடைய ரப்பு. அல்லாஹ்வினுடைய கருணை மிக பெரியது, அல்லாஹ்வினுடைய பாசம் அதைவிட மிக பெரியது. எனவே நம்முடைய விதியை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் கட்டாயமாக அதை நம்மால் மாற்ற முடியும். அது நம்முடைய கையில் தான் உள்ளது. அல்லாஹ்விடம் எந்தளவு நெருங்குகின்றோமோ, எப்படியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்கின்றோமோ, எப்படியான சொற்களை கொண்டு நம்முடைய துஆக்களை கேட்கின்றோமோ என்பது மிகவும் முக்கியம். அப்போது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு வாங்குவதற்கு நமக்கு புத்திசாலித்தனம் இருந்தது என்றால் நம்முடைய தலைவிதியையும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படியாக தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனிலிருந்து ஒரு சிறந்த எளிமையான குட்டி திக்ரை பார்க்க இருக்கின்றோம். அந்த திக்ர் என்னவென்றால், லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். அவனே வானம் பூமிக்கு அல்லாஹ்வாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள். இதில் நம்முடைய துஆவை கேட்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றது. முதலாவது அல்லாஹ்வை புகழக்கூடிய அம்சம். இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்கின்றது. இந்த இரண்டுமே நமக்கு போதுமானது. மூன்றாவது நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு தகுந்த வார்த்தை கனியு ஹமீத் என்பது இரண்டுமே அழகான திருப்பெயர்களை கொண்ட சிறந்த திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். இது சூரா லுக்மானில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் வெறும் 19 முறை இன்றைய இரவிலிருந்து தொடர்ந்து 3 இரவுகள் நீங்கள் ஓதி பாருங்கள். வெறும் 19 முறை படுக்கையில் படுத்துக்கொண்டு நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். முதலில் இதை ஓதுவதற்கு முன் கிப்லாவினுடைய திசையை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறிவிட்டு தரூதி இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை ஓதிவிட்டு
இந்த ஆயத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வெறும் 19 முறை திக்ர் செய்யுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை அந்த இடத்தில் நீங்கள் கூறிவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். பொறுப்பை ஒப்படைப்பவனிடம் ஒப்படைத்து விட்டோம், நாம் நிம்மதியாக உறங்கலாம். இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒரு நாளானது நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்ல ஒரு நாளாக அமையும். இதைப்போல் சிறிய சிறிய அமல்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஏனென்றால் இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு பொறுப்பையாக ஒவ்வொரு நாளும் ஒப்படைத்துவிட்டு வரும்போது நிச்சயமாக எந்த விதமான தேவைகளுமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் படைத்த ரப்பிடம் ஏராளமான தேவைகளை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்காது. இதுபோல தொடர்ந்து இந்த சின்ன சின்ன அமல்களை செய்து வாருங்கள். இது கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான ஒரு குட்டி திக்ரை நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.